மத்தேயு 24 21வது வசனத்தை வாசிங்கம்மா. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அருமையான பிள்ளைகளே, உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் இல்லாத ஒரு உபத்திரவம் இந்த நாட்களில் நடக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. மிக பயங்கரமான உபத்திரவங்கள் இந்த பூமியில் நடக்க போகிறது. அப்போ நாம் அனைவரும் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 29வது வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் பாருங்க வானத்திலிருந்து விழுமா, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று பைபிள் தெளிவாக எடுத்து சொல்கிறது. அருமையான பிள்ளைகளே, உபத்திரவ காலங்கள் முடிந்த உடனேயே என்னங்க, சூரியன் இருட்டா போயிடுமா, சந்திரன் எப்படி ஆயிடுமா, ஒளியை கொடாது இருக்கும். அப்ப இந்த உலகம் இருண்டு போக போகிறது. அருமையான பிள்ளைகளே, இந்த உலகத்துல சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்காதபடிக்கு இருளடைந்து போக போகிறது, சந்திரன் இருளடைந்து போக போகிறது, வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் கீழே விழ போகிறது, என்னங்க வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட போகிறது. பாருங்க, இப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த தேசத்தில் நடக்க போகிறது. அருமையான பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய இந்த ரகசிய வருகை சொன்ன பார்த்தீங்களா, இந்த ரகசிய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படல அப்படின்னு சொன்னா, இந்த உபத்திரவ காலத்துல அநேக உபத்திரவங்களின் மத்தியில நாம் சிக்கி தவித்து நாம் வேதனை அனுபவித்து மறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட போகிறது. அருமையான பிள்ளைகளே, நமக்கு ஒரு சான்ஸ் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் ஆண்டு வருகை வராமல் இருப்பது மிகவும் நமக்கு நம்ம மேல வைத்திருக்க கிருபையாய் இருக்கிறது. அதனால அருமையான பிள்ளைகளே, நாம் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும்.